Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வாழைப்பூ பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு நான் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து ஸ்டோர் பருப்பு எடுத்துர்க்கோம், கடை பருப்பு இல்ல. இந்த ஸ்டோர் பருப்புல எப்படி சுவையா நம்ம வந்து வாழைப்பூ பருப்பு குழம்பு செய்யறதுங்கறத பார்க்கலாம். சின்ன டம்ளர்ல 2 டம்ளர் வந்து பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பருப்பு நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்திக்கலாம். 2 தக்காளி, இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அது வந்து சேர்த்திக்கலாம். பூண்டு வந்து ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமா சீரகம், மஞ்சத்தூள் சிறிதளவு, கொஞ்சமா விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம், சீக்கிரம் வந்து பருப்பு வேகிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. நல்லா வேகட்டும் பருப்பு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு பருப்பு. பருப்பு குழம்பு நம்ம எப்படி வைப்போமோ அந்த மாதிரி நல்லா பருப்பு வந்து வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சி எடுத்துக்குவோம். நம்ம வந்து வாழைப்பூவை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே வந்து வாழைப்பூவை வந்து நரம்பெலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு குக்கரில் விட்டாலும் சரி, இல்லை ஒரு பாத்திரத்தில் விட்டு பாத்திரத்தில் விட்டு வேக வச்சுக்கிட்டாலும் சரி. நாங்கள் வந்து குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குழைய வேகணும். இப்போ வந்து நம்ம இதை வந்து மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கோங்க பருப்பை. இந்த அளவுக்கு பாருங்கள், பருப்பு எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்குன்ட்டு. குழைய இந்த அளவுக்கு வெந்துடணும். நம்ம மத்தை எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை தனியாக வடிச்சிட்டு மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கோங்க பருப்பை. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை வச்சாச்சு. தேவைக்கேற்ப நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயிட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி வாழைப்பூவையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ரெடியாக. இப்போ நம்ம எப்படி வாழைப்பூ பருப்பு குழம்பு வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபைனலாக தாளிச்சு விட்டுட்ருக்கோம். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. கடுகு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். அப்போ பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சிறிதளவு. சின்ன வெங்காயம் சேர்த்தியாச்சு. வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும். வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது. மெயினாக பெண்களுக்கெலாம் ரொம்ப அது வந்து உகந்தது. அதை வந்து அடிக்கடி வந்து சேர்த்திக்கோங்க. சாப்பிடாத குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழம்பாக வந்து வச்சு கொடுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம எண்ணெயிலேயே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். சிறிதளவு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், காரமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சதை வந்து ஊற்றிக்கலாம். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் சேர்த்திக்கலாம். வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம், அதாவது மசிச்சு. தண்ணி தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து கொஞ்சமாக கலந்து இதை ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குழம்பு இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்திக்கலாம். வந்து கல்லுப்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், தூளுப்பு விட கல்லுப்பு சேர்த்திக்கோங்க குழம்புக்கெலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பருப்பு வந்து நல்லா கொதி வருது. இந்த மாதிரி கொதி வர்ற ஸ்டேஜில் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பூ வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துணும். பாருங்க, வாழைப்பூ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து இப்போ சேர்த்திக்கலாம். இது தனி சுவையாக இருக்கும், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு கொதி வந்ததுமே நம்ம வேக வச்ச வாழைப்பூவை வந்து சேர்த்திக்கிட்டோம். இப்போ கொஞ்ச நேரம் வேகட்டும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். இது சாப்பாடு கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிக்கலாம். இங்கே வாழைப்பூவை வந்து தனியாகவும் வந்து வேக வச்சு வந்து நாங்கள் சேர்த்திருக்கோம். நீங்கள் இதுலேயே கூட வேக வைக்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். பூ வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கணும். நாங்கள் குக்கரில் ஒரே விசில் விட்டு வேக வச்சு இதில் போட்டோம். சீக்கிரமாகவும் அந்த வேலையும் முடிஞ்சிடும், அதே மாதிரி கேஸும் வந்து மிச்சம் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான வாழைப்பூ பருப்பு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.